மதுரை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை மேற்கொண்டு வரும் தனியார் நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள சு வெங்கடேசன் எம்பி, தூய்மை பணிகளை தனியாருக்கு கொடுக்கும் அரசாணையை முதலமைச்சர் ஜோசப் விஜய் நீக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, உங்கள் துறையின் கீழ், உங்களின் பொறுப்பின் கீழ் வருகிற ஒரு துறை, இந்த துறையில் தனியார் மயத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிறுவனம் மிகப்பெரிய மோசடியை செய்கிறது. இது 3 வகையில் இழப்பு. 1, மதுரை மக்களினுடைய சுகாதாரம் பெரும் கேள்விக்குறியாயிருக்கிறது. குப்பைகள் பல வாரங்களாக அள்ளப்படாமல் தெருக்களிலே தேங்கி இருக்கிறது. 2, அரசாங்கத்திற்கு பல கோடி ரூபாய் நஷ்டத்தை உருவாக்குகிறது. 3, குப்பை அள்ளுவதற்கு பதில் மண்ணை அள்ளி கொண்டு போய் கொட்டி கணக்கு காட்டுகிற வேலையை தொடர்ந்து செய்து வருகிறது. ஆனால் அந்த நிறுவனத்தின் மீது எந்த நடவடிக்கையும் இப்பொழுது வரை எடுக்க முடியவில்லை. தொடர்ந்து மாவட்ட ஆய்வுக் கூட்டங்களிலும் நாங்கள் தெரிவித்து விட்டோம். இந்த நிறுவனத்திற்கு மேல் அதிகாரிகள் அல்லது மேலே இருக்கிறவர்களுடைய பலம், மேலே இருக்கிறவருடைய அவருடைய சப்போர்ட் இருக்கிற காரணத்தால் தான் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க முடியவில்லையோ என்று தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன், இவ்வளவு மோசடியில் ஈடுபட்ட, ஊழலில் ஈடுபட்ட, மாநகராட்சியும் எழுத்துப்பூர்வமாக கம்ப்ளைண்ட் புகார் அளித்திருக்கிற இந்த நிறுவனத்தினுடைய தூய்மை பணி ஒப்பந்தம் உடனடியாக ரத்து செய்யப்பட வேண்டும்.